வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். இந்த வாராகி அம்மன் சொல்லி நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். அந்த வாராகி அம்மனுடைய பலன்கள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். ஆதி வாராகி அம்மன் அப்படின்னு தஞ்சாவூர்ல இருக்கிற வாராகி அம்மனை விட பழமையான ஒரு திருக்கோயிலை பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். உத்தரகோச மங்கை இந்த கோயில் ராமநாதபுரம் சமஸ்தானத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அங்க ஒரு 30-35 கோயில் கிட்டத்தட்ட இந்த ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு கீழே அந்த ராணியினுடைய நாச்சியாருடைய பராமரிப்பில் இந்த கோவில்கள் மிகவும் சீரும் சிறப்புடன் மிக அழகாக நிர்வகிக்கப்படுகிறது. அந்த ராணியினுடைய பராமரிப்பு அப்படிங்கிறது இந்த கோயில்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு தரிசனத்திற்கு கட்டணம் கிடையாது. நீங்க அர்ச்சனை சீட்டு அதுக்கு எதுவும் கிடையாது. வந்தீங்களா போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு அழகா வரலாம். அப்படிப்பட்ட ஒரு பராமரிப்பு அந்த ராமநாதபுரம் சமஸ்தானம் அந்த ராணியினுடைய பராமரிப்பில் இருக்கக்கூடிய இந்த உத்தரகோச மங்கை. இந்த உத்தரகோச மங்கையினுடைய ஆலயத்திலே சுவாமியும் அம்பாலும் தனித்தனி கோபுர வாசலிலே அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே சுயம்புவாக சுவாமி இருந்து நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். மரகத நடராஜர், உற்சவ நடராஜர் இருக்கக்கூடிய ஆலயங்களில் மிக முக்கியமான ஒரு ஆலயம். உற்சவர் நடராஜராக இருந்து வழிபாடு செய்யக்கூடிய ஆலயம் மரகத நடராஜர். எல்லா நாட்களிலும் சந்தன காப்போடு காட்சி அளிக்கக்கூடியவர். மார்கழி மாதமும் மட்டும் அந்த சந்தன காப்பு கலைக்கப்பட்டு அபிஷேகங்கள் நடைபெறும். மிக அருமையான திருக்கோயில். அந்த திருக்கோயிலுக்கு அருகாமையிலே வாராகி அம்மன், அந்த ஊருணிக்கு மேலே இருக்கக்கூடிய வாராகி அம்மன். பஞ்சமி அன்று அந்த வாராகி அம்மனை தரிசனம் செய்தால் சகல வியாதிகளும் குணமாகிவிடும். இந்த வாராகி அம்மன் வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு போன்ற நாட்களில் இந்த வாராகி அம்மனுக்கு எதிரிலே இருக்கும் அந்த ஊருணியிலிருந்து தண்ணீர் எடுத்து மஞ்சள் அரைத்து அந்த மஞ்சளை அம்பாளுக்கு சாத்துவார்கள். அங்கு அம்பாளிடத்திலிருந்து எடுக்கக்கூடிய மஞ்சளை உங்களுக்கு கொடுப்பார்கள். அதை உள்ளுக்கு சாப்பிட்டோமே ஆனால் சகல வியாதிகளும் குணமாகிவிடும் என்பது நிதர்சனமான உண்மை. சுயம்பு மூர்த்தியாக இருப்பதனால் எப்பொழுதுமே வெள்ளி கவச்சத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறாள் இந்த வாராகி அம்மன். இந்த வாராகி அம்மன் பொங்கல் வைப்பதற்கெல்லாம் சிறப்பான இடங்கள் அமைத்து அந்த கோயிலை மிகவும் சிறப்பாக பராமரித்து வருகிறார்கள். அந்த கோயிலுள் சென்றாலே நமக்கு ஒரு மன அமைதி. அதோடு அந்த அம்பாளை தரிசிக்கின்ற பொழுது, நான் செவ்வாய்க்கிழமை மாலை அந்த ஆலயத்தினுள் செல்கிறேன். அந்த ஆலயத்தினுடைய அர்ச்சகர் ஒரு சில நிமிடங்கள் இருங்கள், அபிஷேகம் பார்க்கலாம். மாலை சரியாக 6 மணிக்கு அபிஷேகம் தொடங்கினார்கள். அந்த அபிஷேகத்தை பார்ப்பதற்கே
அது நித்தியப்படி அபிஷேகம் மாதிரி தெரியல, மகா அபிஷேகம் மாதிரி இருந்தது. குடம் குடமாக பாலும் தயிரும் மஞ்சள் பொடியும் அபிஷேக திரவிய பொடிகளும் அபிஷேகம் செய்து முறையான பூஜைகள், சிறப்பான பூஜைகள் அந்த இடத்திலே நடைபெற்றது. இந்த வாராகி அம்மனை தரிசனம் செய்கின்றவர்கள் அனைவருமே சகல வியாதிகளையும் சகல கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அம்பாளாக, சுயம்பு மூர்த்தியாக இந்த இடத்திலே வாராகி அம்மன், உத்தர கோச மங்கை, உத்தர மகாகாளி அம்மன் அப்படின்னு கூட சொல்றாங்க. உத்தர கோச மங்கையில் இந்த வாராகி அம்மன் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ராமேஸ்வரம் செல்லக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவிப்பட்டினம், திருப்புல்லானி, உத்தர கோச மங்கை இதை மட்டும் பார்த்துட்டு வருவாங்க. ஆனாலும் இந்த உத்தர கோச மங்கையில் இருக்கக்கூடிய இந்த வாராகி அம்மனை தரிசனம் செய்தீர்களேயானால் உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் நிவர்த்தியாகி திருமண தடைகள் இல்லாமல் குழந்தை பேறு பெற்று சகல செல்வங்களோடு வாழலாம். ஏனென்றால் இந்த இடத்திலே இருக்கக்கூடிய அந்த குலம் வற்றாது ஜீவநதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் இந்த வாராகி தேவியை வணங்கி நீங்களும் சந்தோஷமாக இருக்க இறைவனை பிரார்த்தனை செய்யுங்கள்.